ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களே போற்றி. 12 ராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மார்ச் 13ஆம் தேதி உங்களுக்கு எப்படி இருக்குது, அதிர்ஷ்ட பலன்கள் எப்படி இருக்குது, ராசி பலன், நட்சத்திர பலன்களை சொல்கிறேன். நட்சத்திர பலன்கள் ரொம்ப முக்கியம். சரியா நேயர்களே, நட்சத்திரம் தான் ஒரு மனிதனுக்கு உடனே வேலை செய்கிறது. நட்சத்திரத்தின்படி தான் அன்றாட பொழுதுகள் நமக்கு போகும். அதனால் நட்சத்திரத்தை கேட்டுக்கோங்க. 27 நட்சத்திரத்துக்கு பலன்களை சொல்லிவிட்டு அடுத்து ராசி பலனை சொல்கிறேன். நட்சத்திர பலன்கள், லக்கி நம்பர், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசை இதை வருஷப்படுத்துவேன். அடுத்து ராசிக்கு பலனை சொல்லுவேன். பொறுமையாக வீடியோ முழுக்க கேளுங்க. உங்கள் ராசி, உங்கள் நட்சத்திரம் வர வரைக்கும் பொறுமையாக கேட்டுக்கோங்க. எது முக்கியமான தகவல்னால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லக்கி நம்பர், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசையெல்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும், சாதகமாக இருக்கும். மார்ச் 13 சரியா நேர்களே, மார்ச் 13 வெள்ளிக்கிழமை. சரியா, தசமி திதி மாசி 29, தேய்பிறை தசமி தான். இதுதான் பஞ்சாங்க அமைப்பு. வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒரு 9 நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்குது. டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி 9 நட்சத்திரத்துக்கு மார்ச் 13ஆம் தேதி ராஜயோகம் இருக்குது. அந்த 9 நட்சத்திரம் என்ன சார் அப்படி பார்த்தோம்னா, மகம், அசுபதி, மூலம், அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், அதுக்கடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 9 நட்சத்திரத்துக்குமே சூப்பராக இருக்கும். சரியா நேர்களே, மறுபடியும் சொல்கிறேன். மார்ச் 13ஆம் தேதி பேரதிர்ஷ்டம் உள்ள நட்சத்திரங்கள் அசுபதி, மகம், மூலம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 9 நட்சத்திரத்துக்குமே மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிக நல்ல யோக பலன்கள் இருக்கும். இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த வகையில் பணம் வரும்னு ஒரு சிறு குறிப்பை சொல்கிறேன். அதுக்கடுத்து மற்ற நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் நான். அசுபதி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல லாபம் இருக்கும். பணம் பல வகையில் புழங்கும். பெரியவரோட ஆதரவு இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. மிகச்சிறப்பான நாளாக இருக்குது. தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. குறிப்பாக கணக்கு வழக்கு பார்க்குறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, காலேஜில் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நாளாக இருக்கும். சரியா, மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக பழக்கடை, பூக்கடை, இது மாதிரி கோயில் பூஜை புனஸ்காரம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த காலாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர், லக்கி நம்பர் 3ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம், மஞ்சள் நிறம், சந்தன நிறம். இது 3 இவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டத்துக்கு அதிர்ஷ்ட கடவுள் பெருமாள். சரியா, பெருமாளை கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சொன்னேன் அசுபதி, மகம், மூலம் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும், இல்லைன்னா சிவனை வழிபாடு பண்ணலாம். சரி, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இவங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். லக்கி எண் 5ஆம் நம்பர். சரியா, அதே மாதிரி அதிர்ஷ்ட திசை வடக்கு. இவங்களுக்கு எப்படி சார் பலன்கள் இருக்கும்? நல்ல அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். வியாபார நுணுக்கம் இருக்கும். குறிப்பாக தரகு வேலை பார்க்குறவங்க, புரோக்கர் வேலை பார்க்குறவங்க, கணக்கு வழக்கில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, சயின்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பின்னணி பாடகர், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க நல்லாயிருக்கும். சரியா, கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கலை நிறையா இருக்குது இன்றைக்கி. சரியா நேர்களே, அதுபோல் மியூசிக் வாசிக்கிறவங்க, அந்த விரலால் வித்த பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக நாளுக்கெல்லாம் பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கும் பணம் பல வகையில் வரும். சரியா நேர்களே, நல்லாயிருக்கும். அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. மிகச்சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இவங்களுக்கு ராஜயோகம் உள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். லக்கி எண் 6ஆம் நம்பர். சரியா, கூட்டுத்தொகை 6ன்னு வரணும். சரியா, லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். அந்த கூட்டுத்தொகை 6ன்னு முடியணும். அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. நான் அந்த வீடியோ முடிவில் 27 நட்சத்திரத்துக்குமே லக்கி நம்பர் சொல்லுவேன். அதனால் முழுமையாக கேளுங்க. உங்கள் நட்சத்திரம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் போக வேண்டாம், முழுமையாக கேளுங்க. எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா, எது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லி அதில் கேட்டிங்கன்னா சொல்லுவேன். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் என்ன, லக்கி நம்பர் என்ன, அதிர்ஷ்ட தேவதை என்ன சொல்லுவேன். ஸோ எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கலாம். ரீசனபிளாக கேட்கணும். சரியா, நான் ஏற்கனவே தெளிவாக தான் சொல்கிறேன். இன்னும் கூடுதலாக ஒரு தடவை கேட்டிங்கன்னா தெளிவாக புரியும். ஸோ திருவாதிரை, சுவாதி, சதயத்துக்கு லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்ட தேவதை வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, ஐவரி வெள்ளை, ஐவரி மில்க் ஒயிட் கலர் வச்சுக்கலாம். ஒயிட் ஷேடில் நீங்கள் வந்து ட்ரெஸ் கோட் போட்டுக்கலாம். ரைட்டு. இப்போ 3 நட்சத்திர ஒரு 9 நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. மார்ச் 13ஆம் தேதி இந்த 9 நட்சத்திரத்துக்குமே ராஜயோகம் இருக்கும். சரி, கடைசியில் ஒரு தடவை சொல்லுவேன் மறுபடியும். அடுத்து வந்து பரணி, பூரம், போராடம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்கும்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். இதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மார்ச் 13ஆம் தேதி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். உங்களுக்கு வந்து லக்கி நம்பர் சொல்ல முடியாது, சாய்ஸ் நம்பர். அதாவது இந்த நம்பரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு பெனிஃபிட்டாக இருக்கும். பெனிஃபிட் நம்பர் வந்து 8ஆம் நம்பர், கூட்டுத்தொகை 8ன்னு வரணும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. சரியா? அதிர்ஷ்ட கலர் ஸ்கை ப்ளூ, கத்திரிப்பூ, ரோஜாப்பூ கலர். அடுத்து வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். உங்களுக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணிட்டு காரியத்தை செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு சாய்ஸ் நம்பர் 7ஆம் நம்பர். சரியா? அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அடுத்து ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன், மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன், இப்படி அம்பாவை வழிபாடு பண்ணலாம். அதிர்ஷ்ட எண் சொல்ல முடியாது, சாய்ஸ் எண் 2ஆம் நம்பர். ரெக்கமெண்டட் நம்பர் வந்து 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட கலர் ஒயிட். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. உங்களுக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன். சாய்ஸ் நம்பர் 4ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. பூசம், அனுசம், உத்திரட்டாதி. உங்களுக்கு வந்து வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன். சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் அல்லது சிவனை கும்பிடலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. சாய்ஸ் எண் வந்து 1ஆம் நம்பர். சரியா? உங்களுக்கு வந்து லக்கி கலர் சிகப்பு, ஆரஞ்சு, கோல்டன் கலர். ஆயில்யம், கேட்ட, ரேவதி. உங்களுக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் வந்து முருகப்பெருமான். சாய்ஸ் நம்பர் வந்து 9ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட கலர் சிகப்பு. ரைட்டு. இப்போ நான் வந்து 27 நட்சத்திரத்துக்கும் மறுபடியும் சொல்கிறேன். வழிபட வேண்டிய தெய்வம், கலரு, நம்பர் சொல்கிறேன். இப்போ வந்து லக்கி நம்பர் 9 நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பரை சொல்லிடுறேன். அந்த 9 நட்சத்திரத்துக்கு தான் மார்ச் 13ஆம் தேதி பேரதிர்ஷ்டம் இருக்கும், லக்கி அடிக்கும். தெய்வம் தந்த அதிர்ஷ்டம் நட்சத்திரங்கள். அது ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சுப தொடர்பு இருக்கும். அந்த நட்சத்திரங்க தான் அன்றைக்கி தேதிக்கு சக்ஸஸ் ஆகும். சரியா? எல்லா நட்சத்திரத்துக்குமே ஆகாது, அப்படி மாறி மாறி வரும். அசுபதி, மகம், மூலம். இவங்களுக்கு வந்து லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்ட தேவதை தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட கலர் மஞ்சள், எல்லோ, சாண்டல். அடுத்து வந்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட கலர் பச்சை. திருவாதிரை, சுவாதி, சதயம். அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி. லக்கி நம்பர் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. லக்கி கலர் வந்து ஒயிட். ஓகே நேயர்களே, இப்போ வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் சொல்லிட்டேன். அந்த முக்கியமான 9 நட்சத்திரத்துக்கு திருப்பி சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து நட்சத்திரத்துக்கெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து ராசிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி சொல்லுவோம். சரியா? ராசிக்கு வந்து ரொம்ப முக்கியம். மேச ராசிக்கு எப்படி சார் இருக்குது? மேச ராசிக்கு வந்து குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். தாய் தாரம் மனைவிக்கு அம்மாவுக்கு நல்லபடியாக இருக்கும், இணக்கம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். சரியா? ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்க காரிய கனவுலம் இருக்கும். அப்பா வழி உறவு முறை நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுப செலவு இருக்க தான் செய்யும், தவிர்க்க முடியாது. சரியா? அதனால் மேச ராசிக்கு வந்து மார்ச் 13ஆம் தேதி ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பெரிய நெருக்கடிலாம் கிடையாது. முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். எந்த அளவுக்கு முயற்சி எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும், சுகப்படுவீர்கள். குடும்பத்தில் இணக்கம் இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். மனைவி, நண்பர்கள், சொந்த பந்த விஷயத்தில் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்து ரிஷபம். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முனைப்பாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் காரிய புள்ளியாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் நல்லா சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதனால் பேர் இருக்கும். உத்தியோகம் பண்ணுற இடத்துல உங்களை நல்லா பாராட்டுவாங்க, நல்ல விதமாக இருக்கும். சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் கவனமாக இருக்கணும். எதுவும் முக்கியமான தஸ்தாவேஜுகளை கையெழுத்து போடாதீங்க, முக்கியமான முடிவு எடுக்காதீங்க. இருப்பினும் கையில் காசு பணம் இருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், வீட்டுக்கு தேவையான காரியங்களை நல்லா செய்வீங்க. சரியா? யார்கிட்ட கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம், கடன் விஷயத்தில் தலையிட வேண்டாம். உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? மனச்சோர்வு, உடல் அசதி இருக்கும். கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமான அமைப்பில் அதிர்ஷ்டம் இருக்கும்.
நல்ல லாபம் இருக்கும். தூரதேசத்துலேருந்து நல்ல ஒரு செய்தி வரும். சரியா, ஆள் நல்லா இருப்பீங்க, ஓரளவு வந்து இணக்கமாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். தொழில் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். அது நல்ல வருமானம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்லா பணம் இருக்கும். நல்ல கலெக்ஷன் ஆகும். சரியா, வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா கல்லா கட்டுவீங்க. மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்கும் மிதுன ராசிக்கு. அடுத்து கடகராசி. கடகராசிக்கு யோகமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. காரியத்தில் கரெக்டாக இருப்பீங்க. சரியா, கர்மமே கண்ணாறு சொன்ன மாதிரி காரியத்தில் நல்லா இருப்பீங்க. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக பேங்க் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, குடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க, நகை கடையில் இருக்கிறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க இவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தாய்வழி சிறப்புகள் நல்லா இருக்கும். வண்டி வாகனம், வீடு மனை இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மூத்த சகோதர விஷயத்திலும் நல்லா இருக்கும். சரியா, தாய்க்கும் குடும்பத்தில் இருக்கிற சகோதரருக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கும். நல்ல பேணி காணுவீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சுப செலவுகள் இருக்க தான் செய்யும். சரியா, சுப செலவுகள் இருக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா, உத்தியோகத்தில் கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கும். அப்பா வழியிலும் சில சுப செலவுகள் இருக்கும். உத்தியோகம்னு என்ன, வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் செலவுகள் யாரோ கைமாற்றி கேட்பாங்க, இல்லைனா மற்றவங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பாவுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்கும்? சிம்ம ராசிக்கு வந்து தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழில் ரீதியாக 4 இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சில அலைச்சல் இருக்கும். இருப்பினும் அதில் சக்ஸஸாக இருப்பீங்க. சோர்வடைய மாட்டீங்க. ஆடிப்பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்கான்னு சொன்ன மாதிரி தொழில் வியாபாரத்தில் நல்லா அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்ப்பீங்க. அதில் லாபம் இருக்கும். சரியா நேயர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்ல எஃபெக்ட் போடுங்க. சரியா, நல்ல எஃபெக்ட் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். லாபம் நல்லாயிருக்கும். சரியா, தொழிலில் நல்லா எஃபெக்ட் போட்டு வேலை பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் இருக்கும். லாபம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ லாபம் ஒன்று இருக்கிறதுனால டயர்டாக மாட்டீங்க. மனச்சோர்வு இருக்காது. நல்ல பிரிஸ்காக நல்லா வேலை பார்ப்பீங்க. அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பெரியவங்களோட ஆதரவு இருக்கும். குறிப்பாக அப்பாவுடைய ஆதரவு இருக்கும். அப்பா வழி சொந்தங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அப்பா வழியில் நல்லா இருக்கும். நல்லா மகிழ்ந்து இருப்பீங்க. தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. குடும்பத்தில் அப்பா, அண்ணே, அக்கா இவங்களுடைய ஆதரவு இருக்கும். பணப்புழக்கம் இருக்கும். உங்கள் பேர் போல் அந்தஸ்துக்கு நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு நற்பதிப்பு கொடுக்குற மாதிரி சம்பவம் நடக்கும். சொசைட்டியில் நல்ல பேர் எடுக்கும். அரசியல்வாதிகள், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. தாயோட அன்பு இருக்கும். சரியா, தாயால் நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும். நல்லா இருக்கும். கன்னிராசிக்கு வந்து மார்ச் 13ஆம் தேதி மிகச்சிறந்த நாளாக, உன்னத நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து துலாம் ராசி. துலாம் ராசி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் காரிய கீர்த்தி இருக்கும். காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க. இருந்தாலும் அலைச்சல் இருக்கும். ரொம்ப நாளாக முடிய வேண்டிய காரியத்தை முடித்து காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் அது விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் இருப்பீங்க. தொழில் வியாபாரம் இதில் ஒரு அலைச்சல் இருக்கும். தூரதேசத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். வெளிநாட்டு வெளிமான தொடர்பு நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும். குரு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். நல்ல பணமும் இருக்கும். சரியா, பணமும் நல்ல விதமாக இருக்கும். அப்பா வழியில் நல்ல உறவு இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விருச்சிகம். விருச்சிகத்துக்கு வந்து என்ன, யோகம் இருக்கும். ஆனால் அலைச்சல் இருக்கும். சரியா, நண்பர் விஷயத்தில் சில அலைச்சல் இருக்கும். கூட்டு தொழில், பங்குச்சந்தை, பார்ட்னர், அசோசியேஷன் இதில் வந்து சில அலைச்சல் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அதில் லாபம் இருக்கும். சரியா, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பேச்சில் வந்து நல்லா இருப்பீங்க. பேசியே நல்லா காரியத்தை நகர்த்துவீங்க. பேச்சில் ஒரு நயம் இருக்கும். பேசி பழிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க, வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூப்பில் பேசுகிறவங்க, எஃப்எம் ரேடியோவில் பேசுகிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். கொஞ்சம் தூரதேசத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். தூரதேசம்னு என்ன, வெளிநாட்டுக்கெலாம் போக முடியாது ஒரு நாளில். அந்த தூரதேச தொடர்புலேருந்து நல்ல காரியங்கள் வரும். சரியா, அதுவும் வந்து கூட்டு தொழில் இது மாதிரி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளில் நல்ல சக்ஸஸ் இருக்கும், வெற்றி இருக்கும். அடுத்து தனுசு ராசி. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இருப்பினும் வந்து வம்பு வழக்கு பிரச்சனையில் சிக்கிறாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. யாருக்கு எதுவும் முன்ஜாமீன் எதுவும் கையெழுத்து போட வேண்டாம். எதையும் தாங்குவீங்க. எதையும் இருக்கும். தாய்வழி சிறப்புகள் இருக்கும். விவசாயம், வீடு மனை, வண்டி வாகனம் நல்லபடியாக இருக்கும். தோட்டந்தோறு வச்சுருக்கிறவங்களுக்கு வச்சுருக்கவங்களும் நல்ல விதமாக இருக்கும். அது விஷயமாக பணம் இருக்கும். ஸோ விவசாயம் பண்ணுறவங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் வரும். அக்ரிகல்ச்சர் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் காய்கறி தோட்டம் வச்சுருக்கிறவங்க, இப்படி நிலப்பழம் வச்சுக்கிறவங்க, மிட்டா மராஸ்தார், நிலக்கலார் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வசூல் இருக்கும். சரியா, வேளாண் உற்பத்தி பொருட்கள் நல்லபடியாக உற்பத்தி ஆகி நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மகரம். மகரத்துக்கு வந்து ஒரு இன்டெகிரேஷன் இருக்கும். குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க. மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். பிள்ளைகளால் மனைவியால் சந்தோஷப்படுவீங்க. காரிய சித்தி இருக்கும். நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கூட்ட நாளாக இருக்குது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு இணைப்பு இருக்கும். ஒரு இன்டெகிரேஷன் இருக்கும். ஒருங்கிணைஞ்சு போவீங்க. அதில் அதிர்ஷ்டம் இருக்கும். ஸோ மகர ராசிக்கு சுப செலவு விரயம் இருந்தாலுமே தொழில் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா, ஆனால் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் விரயம் இருக்கும்.
அதை நீங்கள் சரி கட்டி தான் ஆகணும். ஆனால் இருந்தாலும் மன மகிழ்ச்சியோடு அந்த காரியத்தை செய்வீங்க மகர ராசி நேயர்கள். அடுத்து வந்து கும்பராசி. கும்பராசிக்கு தாய் தப்பனோட ஆதரவு இருக்கும். அம்மா அப்பாவுக்கு சில காரியங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலை விஷயமாக சில காரியங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சில காரியங்கள் பண்ணணும். தாய் தப்பன விஷயத்தில் காரியங்கள் பண்ணுவீங்க. ஆனால் சந்தோஷத்தோடு தான் செய்வீங்க. சில பேருக்கு அம்மா தாய் தப்பனுக்கு முடியாமல் போகலாம். உங்கள் தாய் தப்பனுக்கு உடம்புல கோளாறு வரலாம். அதனால் நீங்கள் வந்து உத்தியோகத்துக்கு லீவு போடுற மாதிரி இருக்கலாம். ஒரு நாள் லீவு போட்டு தாயை ஆஸ்பத்திரி கூட்டு போகிறது, இல்லை அப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டு போகிறது, வீட்டில் பேரண்ட்ஸ் ஆஸ்பத்திரி கூட்டு போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? சுகத்துக்கவங்களை பார்த்துக்கோங்க. ரொம்ப முயற்சி பண்ண வேண்டாம். விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இருப்பினும் வந்து லக்கு அடிக்கும். சரி, அதிர்ஷ்டம் தனிப்பட்ட முறையில் இருக்கும். மூத்த சகோதரருடைய ஆதரவு இருக்கும். குறிப்பாக அண்ணனுடைய ஆதரவு இருக்கும். அவங்க சப்போர்ட் இருக்கிறதுனால ஓரளவு பேலன்ஸ் பண்ணுவீங்க. அதிர்ஷ்டம் இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் குழந்தை படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். அந்த சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு 50 வயசு ஆகுதுன்னா உங்கள் பிள்ளையுடைய திருமண ஏற்பாடு நல்லாயிருக்கும். டெய்லி திருமண ஏற்பாடு சொல்ல முடியாது. அந்த கட்டி கூட இடத்துல நல்ல ஒரு செய்தி வரும். இப்படித்தான் படிக்கிற விஷயத்துல நல்லாயிருக்கும். இந்த பலன்கள்லாம் ஒரு நாளைக்கு தான். அதனால தான் நான் ரொம்ப சொல்லலை. சரியா? ஒரு நாளில் எல்லாம் மாறும். 13ஆம் தேதி இருக்குது, 14ஆம் தேதி இருக்காது, கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஸோ நாளொரு மேனி பொழுது ஒன்றுமாக பலன்கள் மாறிட்டே இருக்கும். எல்லாமே இங்கே மாற்றத்துக்கு உட்பட்டது தான். சரியா நேர்களே? அதனால தான் நான் ரொம்ப இன்டெப்த்தாக சொல்ல மாட்டேன். ஒரு அவுட்லைனாக சொல்லிட்டு தான் போகிறேன். முதல் நட்சத்திரத்துக்கு சொன்னேன், இப்போ ராசிக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து மீனராசி. மீனராசிக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கும், இருந்தாலும் அலைச்சல் இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்யும். சரியா? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இருந்தாலும் தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். அதில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். தாய்வழி உறவு நல்லாயிருக்கும். தாய்வழி சொந்த பந்தங்கள் வந்து போவாங்க. வண்டி வாகனம் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களும் நமக்கு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். தொழிலில் நல்லா புரட்சி பண்ணுவீங்க. நல்லாயிருக்கும். தொழில் அதிர்ஷ்டம் இருக்கும். இருப்பினும் அலைச்சல் இருக்கும். இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகிற மாதிரி இருக்கும். வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி மீன ராசிக்கு நல்லா இருக்குது. ஓகே நேயர்களே, இப்போ ராசிக்கு வந்து குறிப்பிட்ட சில பலன்களை சொல்லியிருக்கிறேன். ஸோ 12 ராசிக்குமே இந்த பலன்கள் வந்து ஓரளவு மேட்சாக இருக்கும். நல்ல பலன்கள் இருக்கிற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா, பலன்கள் சிறப்பாக இருக்கிற ராசி அப்படி பார்த்தோம்னா மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், கும்பம், மீனம். இந்த ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் மார்ச் 13ஆம் தேதி. சரியா நேயர்களே? வாழ்த்துக்கள். எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். சரியா? அதில் 9 நட்சத்திரத்துக்கு பேர் அதிர்ஷ்டம் இருக்கும், அதை சொல்லியிருக்கிறேன். அதுக்கு லக்கி நம்பர் சொல்லியிருக்கிறேன். அதிர்ஷ்ட தேவதை சொல்லியிருக்கிறேன். அதிர்ஷ்ட கலர் சொல்லியிருக்கிறேன். அதிர்ஷ்ட திசை சொல்லியிருக்கிறேன். மற்ற 18 நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன் நான். சரியா? ஸோ உங்களுக்கு எதுவும் நட்சத்திரத்தில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்கலாம். நல்லபடியாக இருக்கும். இது வந்து கோச்சாரத்தில் உள்ள அமைப்பு. இதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் மேட்ச் ஆகணும். எப்படி சார் மேட்ச் ஆகும் அப்படி சொல்லிட்டேன். இப்போ திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் ராசி கட்டத்தில் எந்த இடத்துல சுபாதிபத்தியத்தில் இருக்கிறாரோ அது விஷயமாக பணம் கிடைக்கும். இப்போ நீங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம் பிறந்திருக்கிறீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது எல்லோரும் கேட்டுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 3 நட்சத்திரத்தை எடுத்து சொல்கிறேன். திருவாதிரையோ, சுவாதியோ, சதயமோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மார்ச் 13ஆம் தேதி யோக நாளாக பார்க்கப்படுகிறது. அந்த யோகம் எப்படி கிடைக்கும்? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. சரியா? இப்போ திருவாதிரையை எடுத்துக்கிறோம். திருவாதிரை மிதுன ராசியில் வரும், உடைபடாத நட்சத்திரம். இப்போ நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மீன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. நல்ல அமைப்பு. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, மீன லக்கணம். நல்ல அமைப்பு தான். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். 5 கூடிய 4ஆம் இடத்துல இருக்குது. அருமையான அமைப்பு, யோகம். இது ஒரு யோக ஜாதகம். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மீன லக்கணத்தில் பிறக்கிறது ஒரு யோக ஜாதகம். நல்ல அமைப்பு இது. இப்போ இதில் வந்து சுக்கிரன் இருக்கிறாரு பார்த்தீங்களா? சுக்கிரன் வந்து மேசத்தில் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மேசத்தில் இருக்கிறாரு வச்சுக்கோங்க. அப்படி இருக்க பிறந்தவர்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்னா, இந்த மார்ச் 13ஆம் தேதி அவங்களுக்கு வந்து வெற்றி எப்படி கிடைக்கும்னா, பேச்சில் கிடைக்கும். பேச்சின் மூலிமா கிடைக்கும். சொல்லிக் கொடுக்குறது மூலமாக கிடைக்கும். அவங்க டீச்சர் வேலை பார்ப்பாங்க, இல்லைனா வக்கீல் வேலை பார்ப்பாங்க, இல்லைனா பேசி படிப்பாங்க, இல்லைனா டியூஷன் சென்டர் எடுத்திருப்பாங்க. சரியா? இப்படி அமைப்பில் இருக்கும். இல்லைனா வந்து அவங்க வந்து தூர இடத்துல இருப்பாங்க. வெளிநாடு, வெளி மாநிலம், கொஞ்சம் தூர இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு லக் அடிக்கும். ஸோ உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகம் நல்லா இருக்கணும். உங்களுக்கு தினமும் யோகம் செய்கிற கிரகம், உங்கள் நட்சத்திரத்துக்கு யோகம் செய்கிற கிரகம் ஜனன ஜாதகத்தில் நல்ல ஆதிபத்தியத்தில் இருக்கணும். நல்ல ஆதிபத்தியம்னா என்ன? லக்கணத்தில் இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கலாம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம்,
9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த ஆதிபத்தியத்தினுடைய விசேஷத்தன்மையை அந்த கிரகம் கொடுக்கும். சரியா? அதுதான் சொன்னேன். திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மார்ச் 13ஆம் தேதி சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் அந்த சுக்கிரன் வந்து அந்த லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணத்தை கொடுப்பாரு, பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணத்தை கொடுப்பாரு. ஆரம்ப கல்வி படிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, அதிலும் குறிப்பாக பெண்கள் நல்லா படிப்பாங்க. சரியா? 3ஆம் இடத்துல இருந்தார் என்ன, உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும், இளைய சகோதர விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். 4ஆம் இடத்துல இருந்தார்னா அருமை. சரியா? தாய் வழியில் நல்லாயிருக்கும், சுகமாக இருப்பீங்க, சௌரியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லா இப்படி பலன்களை கொடுக்கும். இதுக்கு இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு தினசரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு கிரகம் வந்து சப்போர்ட் பண்ணும். அந்த சப்போர்ட் பண்ணுற கிரகம் சுப கிரகமாக இருக்கணும். சுப கிரகம்னா யார்? மொத்தம் 3 பேர் தான். குரு, சுக்கிரன், புதன், இவங்க 3 பேர் தான் சுப கிரகங்கள். சந்திரனை வந்து வளர்பிறையில் தான் எடுத்துக்கணும், தேய்பிறையில் எடுத்துக்கூடாது. இப்போ தேய்பிறையில் எடுக்கக்கூடாது. சரியா? வளர்பிறை சஷ்டியிலேருந்து தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் தான் அவர் சுபத்துவமாக இருப்பார், ஒளிவுடன் இருப்பார். அது வரைக்கும் தான் சந்திரன் எடுத்துக்கணும், இல்லைன்னா சந்திரன் எடுக்கக்கூடாது. இயற்கை சுபகிரகங்கள் மொத்தம் 3 பேர் தான், சுக்கிரன், புதன், குரு. இதில் வந்து இந்த கிரகங்கள் வந்து கோச்சாரத்தில் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். சரியா? கெட்டு போகாமல் இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா இப்போ குரு ஒருத்தர் தான் கெட்டு போகாமல் இருக்கிறாரு, சுக்கிரன் சனி பகவான் கூட சேர்ந்துருக்கிறாரு, புதன் ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி பலன் சொல்லணும், நிறையா இருக்குது. நான் வந்து பலன்கள் எப்படி இருக்குதுன்னு இதெல்லாம் சொல்கிறேன். சரியா? ஜோதிட ஆர்வலர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் விஷயம் புரியும். ரைட் நேர்களை இதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு பலன் நிற்கும். எல்லோரும் பொதுவாக சொல்லுவாங்க, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். காலையில் டிவியில் மேசராசி நேயர்களே, சிம்ம ராசி நேயர்களே அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் உள்ளுக்கு போய் எப்படி அதை எடுத்தேன்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் சொல்கிறது கிடையாது, அந்த வாய்ப்பாடே சொல்கிறது கிடையாது, ஈக்குவேஷனை சொல்கிறது கிடையாது. சரியா? ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கிரகம் உதவி பண்ணணும்னா அந்த கிரகம் வந்து உதவி பண்ணுற கிரகம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒவ்வொரு நாளும் ஒரு கிரகம் வரும் உதவி பண்ணுற கிரகம். அந்த கிரகம் சுப கிரகமாக இருக்கணும். அந்த சுப கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல உட்காந்துருக்கணும். அதுபோக அந்த கிரகம் கோச்சாரத்தில் கெட்டு போகாமல் இருக்கணும். இது 3 கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கும். இவ்வளோதாங்க. இது நிறைய நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன், என்னுடைய வாழ்க்கையிலையும் பார்த்துருக்குறேன், எனக்கு வேண்டிய ஒரு வாழ்க்கையிலையும் பார்த்துருக்குறேன். சரியா? வேண்டியவரெலாம் யார்? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய இதை அன்றைக்கி பார்ப்பேன் நான். அவங்களுக்கு சில காரியங்கள் நடக்கும். சரியா? பெருசால மாற்றம் வரப்போகிறது கிடையாது, விரலுக்கேற்ற விற்கும். அவங்களுக்கு என்ன இருக்கோ அதில் வந்து பிரச்சனையெல்லாம் போகும். நான் ஒரு ஜோசியர்னால் எனக்கு அன்றைக்கி பொழுது நல்லாயிருக்கும், என்னுடைய இது நல்லபடியாக போகும், நிறைய பேர் என்னை ஜாதகம் பார்க்க வருவாங்க, அப்படின்னு எனக்கு வந்து சில அமைப்புகள் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் வேலை பண்ணுறீங்க, ஒரு மார்க்கெட்டில் தொழில் போட்டிருக்கிறீங்க, காய்கறி கடை போட்டிருக்கீங்கன்னா அன்றைக்கி தேதிக்கு வந்து நல்ல காய்கறியெல்லாம் மிச்சமாக இருக்காது, நல்லா விற்றுரும். காலையில் 6 மணிக்கு கடையை போட்டிங்கன்னா 11 மணிக்குள்ளே விற்றுரும், லாபம் இருக்கும், ஒரு 20% லாபம் இருக்கும். ஒரு 2000 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா ஒரு 400 ரூபா நிற்கும். சரியா? 800 நிற்கும், 20% 800 நிற்கும். அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போகலாம். சரியா? இப்படி தான். சரியா? அது நிறைய இருக்குங்க, உதாரணம் நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் உண்மை தான், இது பொய்யே கிடையாது. ஸோ எல்லாம் கலந்தால் தான் பலன்கள் நிற்கும். எல்லாம் ப்ளஸில் போனால் பலன்கள் கண்டிப்பாக ப்ளஸில் நிற்கும், மைனஸில் இருந்தால் மைனஸில் நிற்கும். மைனஸும் ப்ளஸும் இருந்துச்சுன்னா ஆவரேஜாக இருக்கும். ஸோ சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு சப்போர்ட் பண்ணுற அன்றைக்கு உள்ள கிரகம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல இடத்துல நல்ல ஆதிபத்தியத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஆதிபத்தியத்தின் ரீதியாக தன்னோட காரகத்தை செய்யும். காரகத்துவம்னா செயல்பாடுன்னு அர்த்தம். ஒரு கிரகம் என்ன செயல் அப்படின்னு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன்னா என்ன செயல் பண்ணுவார்? சந்தோஷத்தை கொடுப்பாரு, மகிழ்ச்சியை கொடுப்பாரு, பெண்கள் விஷயத்தில் நல்ல இணக்கத்தை கொடுப்பாரு. நல்லா பாருங்கள், சில நாட்கள் மனைவிக்கு நமக்கு நல்ல ஒரு உறவு இருக்கும், சிரித்து பேசுவோம், நல்லபடியாக இருப்போம். சில நாள் நமக்கு சண்டை வந்துடும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு சண்டை வந்து மூஞ்சி தூக்கிட்டு இருப்போம், பகல் முழுக்க மூஞ்சி தூக்கிட்டு இருப்போம், நைட்டில் ஒன்று சேர்ந்துக்குருவோம், பேசிடுவோம். கணவன் மனைக்குள்ளே இதெல்லாம் வரத்தான் செய்யும். அன்றைக்கி பார்த்தோம்னா அந்த ஆணுக்கு வந்து சுக்கிரன் கெட்டு போயிருப்பார், பெண்ணுக்கு வந்து செவ்வாய் சரியில்லாமல் இருப்பார். பெண்ணுக்கு செவ்வாய் சரியில்லாமல் இருந்தாருன்னா புருஷன் கூட சண்டை போடுவாங்க, ஆணுக்கு சுக்கிரன் சரியில்லைன்னா பொண்டாட்டி கூட சண்டை போடுவான். இது அன்றைக்கி தேதிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? ஓகே நேர்களே, இப்படி மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன் மாறுதுன்னா பூமி சுற்றுது, பூமி வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, கிரகங்களும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பலன்கள் மாறிக்கிட்டே இருக்குது. சரியா? எல்லாமே ஒரு சுற்றுக்குள்ளே தான் நடக்குது. அதனால தான் சொல்கிறாங்க நிலை இல்லாதது அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், பலன்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது, மற்ற கிரகங்களும் தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனை சுற்றி வருதுனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்குது. ஓகே நேர்களே, நிறைய தகவல்களை சொல்கிறேன், பாருங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்பம், மீன ராசி நேயர்களுக்கு மார்ச் 13ஆம் தேதி
சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.